வணக்கம் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இனிய காலை வணக்கம் மாணவர்களே. நாம இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ஓனா கேட்கக்கூடிய ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸை ஷார்ட்கட்டாக பார்ப்போமா? ஹூ இஸ் நோன் அஸ் ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங்? ஃபவுண்டர் ஆஃப் பிளானிங்கை ஷார்ட்கட்டாக பிஎஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. நம்ம பிஎஃப் கட்டுவோம்ல, எதுக்கு கட்டுவோம்? எக்கனாமி, நாம வாங்குற பொருளாதாரத்துக்கு. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் பிளானிங், இந்தியன் எக்கனாமியோட ஃபவுண்டர் ஆஃப் பிளானிங் யாருன்னா ஆன்சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. ரூபாய்க்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. பிஎஃப்க்கு ரொம்ப விசுவாசமா இருந்தது யாரு? விஸ்வேஸ்வரய்யா. அவர் தான் இந்தியன் எக்கனாமியோட ஃபவுண்டர் ஆஃப் பிளானிங். ஹூ ஓப்பன் இந்தியன் எக்கனாமி? இந்திய பொருளாதார கொள்கைகளை திறந்து வச்சவர் யாரு? டாக்டர் மன்மோகன் சிங். 24 ஜூலை 1991. இந்திய நாட்டின் 13வது பிரதம மந்திரியாக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் திறந்த பொருளாதார கொள்கையை 24 ஜூலை 1991 திறந்து வச்சாரு. இந்திய நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்ததுல ரொம்ப ஓப்பனாக இருந்தது யாரு? டாக்டர் மன்மோகன் சிங். அவர் தான் ஓப்பன் இந்தியன் எக்கனாமி ஆரம்பிச்சு வச்சாரு. டாக்டர் மன்மோகன் சிங்கோட பொருளாதார கொள்கைக்கு என்ன பேர் தெரியுமா? எல்பிஜி. மன்மோகன் சிங் பொருளாதாரத்தில் என்ன கொள்கை வெளியிட்டாரு தெரியுமா? எல்பிஜி. ஓ, கேஸை திறந்து விட்டு ஓடிச்சார் போல இருக்கே. மாணவர்களே, எல்பிஜினா கேஸ் இல்லை. எல்னா லிபரலைசேஷன், பினா பிரைவேடைசேஷன், ஜினா குளோபலைசேஷன். இந்த மூணோட முதல் எழுத்து சேர்ந்ததான் எல்பிஜி. சுதந்திரமான தனியார்மயம் உலகமயம், இந்த கொள்கை தான் எல்பிஜி. ஹூ வாஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ்? இந்திய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் எனவும் அழைக்கப்படுகிறார். சூர்யாக்கு தாத்தாயா இருக்குமா? தாத்தாவா? ஆமாண்டா, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. தாத்தா நம்ம பாய் தானே, இதை விட பாயை சேர்த்துக்க. ஓஹோ, தாத்தா பாய் நவரோஜி. பொருளாதாரத்துக்காக தாத்தா பாய் நவரோஜி எழுதின புக்குக்கு பேர் தெரியுமா? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரோல் இன் இந்தியா. ஆங்கிலேயரின் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமை நிலையும். ஹூ இஸ் நோன் அஸ் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா புள்ளியல். புதிய புள்ளியல் கொள்கையை கண்டுபிடித்தவர் யார்? பிசி மெகலனோபிஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா புள்ளி, பிசினா பீஸ் போயிரும் ஞாபகம் வச்சுடுங்க. புள்ளி இருந்தா பீஸ் போயிரும் கண்டுபிடிச்சவர் மெகலனோபிஸ். ஹூ இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? கார்ல் பியர்சன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீனிங் என்ன தெரியுமா? நியம விலகல். பியர்சன்னா பியர் சோப்பு சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. காரல் அவங்க சன்னுக்கு பியர் சோப்பு போட்டதால அவனுடைய சருமத்தில் இருந்த வியாதியெல்லாம் விலகி போயிட்டு. ஹூ இன்ட்ரோடியூஸ் பப்ளிக் ஃபினான்ஸ்? பப்ளிக்னா அரசாங்கம், ஃபினான்ஸ்னா நிதி. அரசாங்கத்தோட நிதியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? ராக்னர் ஃப்ரிக்ஸ். ஹூ காயின் த வேர்ட் மேக்ரோ? மேக்ரோன்னு சொல்ல காயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ராக்னர் ஃப்ரிக்ஸ் தான். ராக்னர் ஃபிஷ்னா ஃபிஷ் மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. ராக்னர் ஃபிஷ் வாங்குறதுக்கு பப்ளிக் ஃபினான்ஸை கொண்டு போனார். ஹூ இன்ட்ரோடியூஸ் த பப்ளிக் ஃபினான்ஸ்? ராக்னர் ஃபிஷ். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபேக்டர் என்டோமென்ட் தியரி? டீச்சர், எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளாக எலி தொல்லை. டீச்சர், நாங்கள் வாழை வீட்டில் வாழ்கிறோம். எலி ஹெக்ஸர் அண்ட் பெர்டில் ஓலின். எலி ஹெக்ஸரை தான் எலின்னு சொன்னியோ? ஓலினை தான் வாழன்னு சொல்லியிருக்கேன். ஃபேக்டர் என்டோமென்ட் தியரினா காரணி என்டோமென்ட் கொள்கை. இந்த காரணி என்டோமென்ட் கொள்கையை கண்டுபிடிச்சது எலியும் வாலியும், எலி ஹெக்ஸரும் பெர்டில் ஓலினும். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி புக் வாஸ் ரிட்டன் பை பிபிஎம். பிரைம் மினிஸ்டருக்கு மேலே தான் ஒரு பி கூட ஆட் பண்ணி வச்சிருக்கு. பணத்தின் வாங்கும் திறன் புத்தகத்தை வெளியிட்டவர். கடல்ல அதிகமாக என்ன கிடைக்கும்? ஃபிஷ். அதை பிடிக்க போனா என்ன நடக்கும்? ஃபிஷ் எல்லாம் இறுக்கமா வாடிடும். இர்விங் ஃபிஷர். பிபிஎம் வந்தாலே ஞாபகம் வச்சுடுங்க, இர்விங் ஃபிஷர். பிபிஎம்ல மீன் இறுக்கமா இருக்கு.